Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 3 Laws of Motion ல இப்போ நம்ம பார்க்க போகிறது book back problem number 12. Problem என்னன்னா two bodies of masses 15 kg and 10 kg are connected with a light string kept on a smooth surface. A horizontal force F is equal to 500 Newton is applied to a 15 kilogram as shown in the figure. Calculate the tension acting in the string அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. So this is a figure given below the problem. அதாவது ரெண்டு பாடியினுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. This is the external force acting on body 15 kg. இந்த ரெண்டு பாடியுமே ஒரு ஸ்ட்ரிங்கால் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே அப்ளை பண்ணுற இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு பாடி மேலேயும் ஆக்ட் பண்ணும். தே ஆர் கனெக்டட் பை த ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு டென்ஷன் ஆக்ட் பண்ணும், அந்த டென்ஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். த டென்ஷன் இஸ் ப்ரொவைடட் பை த மாஸ் 2. அதனால் இந்த செகண்ட் பாடியினுடைய மாஸை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் தெரியணும். ஸோ இந்த ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா F is equal to ma, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஆக்சலரேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் கிடச்சிரும். நவ் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கலாம். Given mass m1 is equal to 15 kilogram. Next mass m2 is equal to 10 kilogram. எக்ஸனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் F is equal to 500 Newton. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டென்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணுற டென்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா டென்ஷன் is due to body of mass m2, so m2 into acceleration. So acceleration எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா F is equal to ma. நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ரெண்டு பாடி மேலேயும் சேர்த்து ஆக்ட் பண்ணுறதுனால இந்த ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா F is equal to m1 plus m2 into aன்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆக்சலரேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு டென்ஷன் கிடச்சிரும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு F டிவைடட் பை m1 plus m2 which is equal to what is the value of F? F is equal to 500. What is the value of m1? M1 is 15 and m2 is 10. So this is equal to 20 meter per second square. Acceleration is equal to 20 meter per second square. Now we can easily find the tension. So tension T is equal to m2 because this tension is due to the body of mass 2. So 10 into 20 which is equal to 200 Newton. Unit of tension is Newton. So answer is tension in the string is equal to 200 Newton. And this is the answer for the given problem.